பாத்திரங்களை குறித்து, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சில பாத்திரங்களை குறித்து இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனம். கவனிங்க, அதாவது தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த எகிப்தில் மட்டும் தானியம் உண்டு என்று மற்ற எல்லா இடங்கள்லையும் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த எல்லா இடங்கள்லையும் பஞ்சம். ஆனால் எகிப்து தேசத்தில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் தானியம் உண்டு. பஞ்சம் இருந்தது, எல்லா இடத்துலையும் தானியம் உண்டாயிருந்தது. அப்போ இந்த கானான் தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. இந்த கானான் தேசத்தில் இந்த பஞ்சத்துக்காக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால், தானியம் கொள்ளுவதற்காக யாக்கோபு சொல்லுகிறார், தன்னுடைய யோசேப்பு இல்லை பென்யமீனை வச்சுக்கிட்டாரு. மீதி 10 பேர்த்த கானான் தேசத்தில் போய் நீங்கள் தானியம் கொள்ள போங்க, தானியம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்கள் 10 பேரும் தானியம் வாங்க போய், யோசேப்புக்கு இவங்களை பார்த்தா தெரிஞ்சு போச்சு 10 பேர் யாரு அப்படியே சகோதரர்கள் சொல்லி. ஆனால் 10 பேருக்கு ஒரு ஆளை கூட யாருக்கு தெரியல, இவர் யோசேப்பு அப்படிங்கிற சாயம் தெரியல. நிறைய நேரங்களில் நம்ம பக்கத்திலேயே இயேசு இருப்பார், நிறைய உபத்திரவங்களில் நம்மோடு கூட இருப்பார், நிறைய கஷ்டங்களில் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இயேசு யார் என்று நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. எம்மாவூருக்கு போன சீடர்கள் 2 சீடர்களோடு கூட இயேசு பேசிகிட்டே போகிறார். இயேசு பேசிக்கிட்டே போகிறாரு. அவங்க 2 பேரும் இயேசுவை பற்றி தான கதையை தான் பேசுகிறாங்க. ஒருவேளை குரலை வச்சாவது அவனை 2 பேரும் கண்டுபிடிச்சிக்கலாம்ல, கண்டுபிடிக்கல. கடைசிக்கு போய் வேதம் சொல்லுகிறது, அப்பத்தை பிற்கும் பொழுது தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அதுக்குள்ளே ஒரு மறைஞ்சு போயிட்டார். அதனால் வேதம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுடைய நடுவிலே இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், பேசுகிறாரு, நம்முடைய கவலைகளை விசாரிக்கிறாரு, நம்முடைய வலிகளை போக்குகிறார், நமக்கு இருக்கிற வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு. ஆனால் அது அவர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா தெரியாமல் போகிறோம். அப்போ யோசேப்பு பார்த்துட்டார், 10 பேர்த்த பார்த்துட்டு, எப்பா நீங்கள் யார், வேவுகாரரா? ஒன்றா அவன் சொல்கிறானு, நாங்கள் எல்லாரும் ஒரே அண்ணன் தம்பி, ஒரே அப்பாவுக்கு பசங்க. ஒருத்தன் காணாமல் போயிட்டான், ஒருத்தன் அவருக்கு ரொம்ப பிரியமான மகன். அதனால் அவர் என்ன பண்ணினார்னா அங்கே ஒளிச்சு வச்சுருக்கிறாங்க, வீட்டில் வச்சுருக்கிறாங்க. உடனே அவன் சொன்னான், இல்லை உங்களை பார்த்தா வேவுகாரன் மாதிரி இருக்குது, இருந்தாலும் உங்கள் அப்பா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உணவுக்காக கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். ஆனால் சிமியோனை பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆளை அடுத்த வரும்பொழுது நீங்கள் அங்கே இருக்கிறான்னு சொல்கிறான ஒரு பென்யமீன், அந்த பென்யமீனை மாத்திரம் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வரல அப்படின்னா அடுத்த இந்த சிமியோனை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், தானியமும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ தானியம் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பா சொல்கிறாரு, சீக்கிரமாக போங்கப்பா, போங்கன்னா, ஐயோ பென்யமீனை அனுப்பாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இந்த விஷயத்துக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது. இதை பேசினாலே நமக்கு நிறைய நேரம் ஆகும். இருந்தாலும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டி சில ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது, அதை மாத்திரம் காட்டி நான் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். உடனே அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார், பென்யமீனையும் அனுப்பி வைக்கிறார், போப்பா பென்யமீனை. உடனே வந்தோடனே பார்த்தோடனே இப்போ சொல்லிட்டாரு, எப்போ அன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணி வச்சுருங்க, இவங்களோட சேர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பிட போகிறேன். அப்போ மூத்தவன் முதல் கொண்டு இளையவன் வரைக்கும் வரிசையாக உட்கார வைக்கிறாங்க. இவனுக்கே இளையவன் யார் மூத்தவன் யாருங்கிறது மறந்து போச்சு. ஆனால் யோசேப்பு எத்தனை வருஷம் ஆனாலும்
மூத்தவன் இளையவன் மறக்கல. இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருடைய பேர் எனக்கு கூட மறந்து போயிரும். சில வேளைகள்ல எஸ்ரா பேரே மறந்துரும். ஆமா. ஆ நான் ஒரு கல்யாண மீட்டிங்ல நான் சொன்னேன், எஸ்ரா பிரின்ஸ்ன்னு சொல்றத விட எஸ்ரா சர்க்குணம்னு சொன்னேன். ஆனா, என்னை உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன், பேர் அறிந்த தேவன், உங்களுடைய ஊர் அறிந்த தேவன், உங்களுடைய நிலைமை அறிந்த தேவன், உங்களுடைய கஷ்டங்களை அறிந்த தேவன், உங்களுடைய கவலைகளை அறிந்த தேவன். 17 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு 14வது வயசுல போனவன் கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 7 வருஷம் ஆ, நல்ல நல்ல வருஷம். அப்புறம் ஒரு 2 வருஷம் பஞ்சமான வருஷம். இத்தனை வருஷம் கழிஞ்சும் கூட அவனுக்கு ரூபன் யாரு, சிமியோன் யாரு, யூதா யாரு, நப்தலோன் யாரு, எல்லாத்தையும் யோசேப்புக்கு கொடுத்த ஞானமுள்ள தேவன், அதை அவரை பார்க்கலும் ஞானமுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எல்லாருடைய பேர் அவனுக்கு தெரிந்தது. ஆனா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடல. என்னது? ஆனா அவன் என்ன வேஷத்துல இருந்தான்னா, எகிப்திய வேஷத்துல இருந்தான். எகிப்தினுடைய அதிபதி பார்வோன் ஸ்தானத்துல இருந்ததுனால, அவங்களுக்கெல்லாம் தனியா சாப்பாடு வச்சுட்டு, இந்த பென்யமீனுக்கு மாத்திரம் 5 பங்கு அனுப்பி வைக்கிறான். சாப்பிட்டாச்சு. எனக்கு அந்த வசனத்தை தியானிச்ச உடனே எனக்கு ரொம்ப அதிசயமாயி போச்சு. 33, 34 பாருங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு என்னவா இருந்துச்சுன்னா அதிகமா இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனோடு கூட இருந்து போட்டிருக்கியல 33, 34 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவர்களுடனே கூட இன்னும் இருக்கிறீங்களா? என் கூட எங்கேயாவது இருக்கீங்களா? அவர்களோடு கூட சந்தோஷமாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? யோசேப்பும் நாம் ஆண்டவரோடு கூட இணைஞ்சு இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, நமக்கு அதை காட்டில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க? தானியத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தானியத்தை அனுப்புங்க. எல்லாரும் அந்த பணம், ஆமாம், கொண்டு வந்த பணம், அந்த தானியம் எல்லாம் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு இப்போ பாருங்க, யோசேப்பு ஆளுங்களை அனுப்புகிறான். ஏன்னா பென்யமீன் அவனுடைய சாக்கில் மாத்திரம் அவன் சாப்பிடுகிற, அவன் பானம் பண்ணுகிற எதை போட்டான்னா 2வது வசனம், இளையவனுடைய சாக்கின் 44:2 வாயிலே பாருங்க, பிரச்சனை உண்டாக்குறான். நல்லா சாப்பிட்டாச்சு, சந்தோஷமா இருந்தாச்சு. இப்போ யார் பையில கொண்டு போய் பாத்திரத்தை போட சொல்றான்? பென்யமீன் கத்திரத்துல. இப்போ எல்லாரும் பாதி வழி டிராவல் பண்ணிட்டாங்க. பாதி வழி டிராவல் பண்ணோடனே ஆட்களை அனுப்புறான். எப்பா, உண்ட வீட்டுக்கே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 2 நினைச்சிட்டீங்கல்ல. இது யாரு பானம் பண்ணுகிற பாத்திரம்? வெள்ளி பாத்திரம். யோசேப்பு பானம் பண்ணுகிற அந்த வெள்ளி பாத்திரம். அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களே. அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்க. நாங்கள் போன தடவை கொண்டு வந்த பணத்தை கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமல்ல. அவ்வளவு நாங்கள் உண்மையாக இருக்கிறவங்க, நாங்கள் யாராவது தப்பு பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச உடனே, எப்பா நீங்கள் சொல்கிற நியாயமெல்லாம் சரி, உங்கள் கோடிகளை அவங்க, சாக்குகளை அவங்க, யாரு கோணியில் என்ன இருக்குது, பாத்திரம் இருக்குதோ அவன் மட்டும் எங்கள் ஆளுக்கு அடிமை. ஆளுக்கு அங்கே என்ன சொல்லி விட்டுருக்கான் அவங்க யாக்கோபு, எப்பா யார் என்ன வந்தாலும் பிரச்சனை கிடையாது, பென்யமீனை என்ன பண்ணணும்? பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். இங்கே நம்ம யோசேப்புக்கு யார் வேணும்னா, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பென்யமீனோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், பென்யமீனோட சந்தோஷமாக இருக்கணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளானால், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளானால், பிசாசு நம்ம மேலதான் கண்ணு வைப்பான்.
2 பக்கம். பிசாசும் நம்மள எப்படியாவது ஆண்டவரோடு கூட நெருங்க விடாம, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட விடாம, அவன் என்னவெல்லாம் பிரச்சனையோ ஏன்னா பிரச்சனை வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணிருவோம்? மறந்து போயிருவோம். இப்ப ஒவ்வொரு கோணியா அவுக்குறாங்க. ரூபன்ட்ட இல்ல. வெரி குட். சிமியோன்ட்ட இல்ல. இல்ல. அப்படி ஒண்ணொண்ணா பார்த்துட்டு என்ன பென்யமீன்ட்ட மாத்திரம் இருக்கவே கூடாது. ஏன்னா அப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் பண்ணுங்க. பென்யமீன் கோத்திரத்துல இருக்கக்கூடாது. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்கன்னு தொறந்து பார்த்தா, கடைசிக்கு எதுல தான் இருக்குது? பென்யமீன். எல்லாரும் இடிஞ்சு விழுந்துட்டானுங்க. போ மொத்தம் எவன் வேற ஒருத்தன் கோணியில் இருந்துச்சுன்னா, அவனை மட்டும் அனுப்பி வச்சுட்டு, சரி நம்மெல்லாம் கோணியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு நினச்சிருந்துருப்பானுங்க. ஆனால் அவனுங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவர். ஆனால் கடைசிக்கு மாட்டியே விட்டுக்கிட்டாரு. ஆனால் இந்த யோசேப்புக்கு யார் வேணும்னா பென்யமீன் வேணும். இந்த யாக்கோபுக்கு யார் வேணும்னா பென்யமீன் வேணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியமான பாத்திரம். நீங்கள் வேணும். அங்கே போன உடனே நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய சகோதரர்கள் என்று அந்த என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாது, இருந்தாலும் நான் அதை முடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் எல்லாரும் அங்கே போகிறாங்க. அது ஒன்று ரகசிய வருகையை குறிக்கும். முதல்ல தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறது ரகசிய வருகை. 2வது வெளிப்படுத்துவது பகிரங்க வருகை. நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஆண்டவரை பற்றி பேசணும். இது இப்போவுமே நேரம் ஓடி போச்சு. அப்போ அவன் தன் சகோதரர்கள் அப்படி சொன்ன உடனே ரூமுக்குள்ளே போய் அழுறான். ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்? 2வது முறை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் போது போய் அழுது, வேதம் சொல்லுகிறது, பார்வோன் கேட்டான், எகிப்தியர் கேட்டார்கள், எல்லாரும் சொன்னான், நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப்பு, நீங்கள் இஸ்மவேலருக்கு விட்டு போட்டீங்களே, அவனுங்களால என்ன செய்யனே தெரில, எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க. நான் எப்பமெல்லாம் இந்த வேத பகுதியை படிக்கிறேனோ அப்பமெல்லாம் 2 சொட்டு கண்ணீர் வராமல் இருக்காது. அந்த வெளிப்படுத்தும் பொழுது அவன் சொல்கிறான், எல்லாரும் கட்டி பிடிச்சி அனுப்புகிறான், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இந்த பஞ்சம் வரும், உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ஜீவரட்சணை உண்டாகும்படிக்கு என்னை ஆண்டவர் முன்னக்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பினார், அதனால் விட்டு போட்டதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாத. வேத சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் என்ன பண்ணுகிறது? அல்லேலூயா. அடுத்த பாத்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். சரி, யோசுவா 6:19. கவனிங்க, எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. இந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அதாவது இந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லா பொருட்களும் சாபத்தீடானது. இந்த எரிகோ பட்டணத்தை யார் பிடிச்சாலும் அவன் தன்னுடைய மூத்த மகனை சாக கொடுக்கணும். இந்த எரிகோ பட்டணத்தை எடுத்து கட்டினா கூட தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுத்து தான் இந்த பட்டணத்தை எடுத்து கட்டணும். அவ்வளவு சாபம் நிறைந்ததான ஒரு ஊர் தான் எதுனா எரிகோ பட்டணம். சில ஊர்கள் பார்த்தீங்கன்னா சாபம் நிறைந்த ஊராக இருக்கும். அங்கே போய் வியாபாரம் பண்ணால் பழிக்காது, அங்கே போய் ஏதாவது தொழில் பண்ணால் அது விளங்காது. அந்த ஊரில் மிக கொடுமையான காரியங்கள், மிக அக்கிரமமான காரியங்கள் அந்த ஊரில் நடந்திருக்கும். அதனால் அந்த ஊர் சபிக்கப்பட்டது, அந்த கிராமம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் திடீர்னு விபத்து வரும், திடீர்னு சாவான், திடீர்னு அழிவுகள் வரும். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் நம்ம போய் ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், நாம் நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல ஆராதிச்சு, நல்ல தேவனை துதித்து நாம் அந்த காரியத்தை தொடங்க வேண்டும். ஆகவே எரிகோ பட்டணமானது என்ன வேணும்னா சாபம். இந்த சாபத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த சாபத்தீடானது ஒன்றுமே ஒரு பொருளும் கூட எடுக்கக்கூடாது.
இந்த எல்லாத்தையும் எரிச்சு என்ன பண்ணணும்? சாம்பல் ஆக்கிரணும். அப்போ ஒரே ஒரு குடும்பம் தான், அந்த வேவுகாரியாகிய ராகாப் என்கிற அந்த வேசி மட்டும்தான், அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் தப்புவிக்கப்படுவார்கள். மற்றவங்க குழந்தைன்னு பார்க்கக்கூடாது, ஆண்னு பார்க்கக்கூடாது, பெண்ணுன்னு பார்க்கக்கூடாது, எல்லாம் வெட்டி கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கூட கீறி என்ன அந்த சாபம் பின்தொடரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, இந்த பொருளை எல்லாம் 6 19 பாருங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பினாலும் செய்யப்பட்ட ஆ, ஆமா. நீங்க எங்க பார்த்தாலும் சரி, அந்த பாத்திரங்களை பார்க்கும் பொழுது நம்ம அங்க பென்னிமீன் அந்த பாத்திரத்துல போடும்போது என்ன பாத்திரம் போட்டாங்க? வெள்ளி பாத்திரம். இங்கேயும் கூட என்ட்ரன்ஸ்ல என்ன பொன் பாத்திரத்தை விட வெள்ளி பாத்திரம். இன்னும் நீங்க நம்ம பார்க்கும்போதே நீங்க வெள்ளியை பார்க்கலாம். இந்த வெள்ளி எதை காட்டுகிறது சொன்னால் ரட்சிப்பை காட்டுகிறது. இந்த பொன் எதை காட்டுகிறது சொன்னால் விசுவாசத்தை காட்டுகிறது. இந்த இரும்பு எதை காட்டுகிறது என்று சொன்னால் உங்களுடைய உறுதியை. இரும்பு எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஸ்ட்ராங், உறுதியை காட்டுகிறது. ஆகவே என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உங்க ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. என்ன அதான் இரும்பு அப்படின்னு சொன்னா என்னதுன்னா ஸ்திரத்தன்மை. எனது மறுபடியும் அந்த 19 வாசிப்போம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள். ஆமா, இந்த இரும்பு கூட தேய்மானம் ஜாஸ்தியாகும் இரும்பு. ஆனா பிராஸ் இருக்குது பாருங்க. நீங்க நிறைய புஷ் மெக்கானிக்கல் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். எதெல்லாம் அந்த புஷ் எல்லாம் எதில் தான் போடுவாங்க? வெங்கலத்தில் போடுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு எதுனா வலுவாத இருதயம். என்னது? வலுவாத இருதயம். 95ஆம் சங்கீதத்துல நம்முடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்ட இருதயங்கள்? வழுகி போகிற இருதயங்கள் உள்ளதா இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஆனா எரிகோ பட்டணத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அடுத்து ஆயி பட்டணத்தை பிடிக்க போறாங்க. இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்போது அவங்க சொன்னாங்க, எரிகோவையே நம்ம பிடிச்சிட்டோம், அந்த பட்டணத்திலெல்லாம் அழிச்சிட்டோம். ஆனா ஆயி பட்டணம் என்ன பெரிய சின்ன பச்சனை, கொஞ்சம் பேர் போனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்த வீரர்கள் சொன்னாங்க. சரின்னு சொல்லி யோசுவா அனுப்புனா அங்கே தோற்று தொப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஓடி வந்தாங்க. அப்போ யோசுவா என்ன பண்ணுறாருன்னா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே நாங்கள் எரிகோ பட்டணத்தை பிடிச்சிட்டோம், ஆனால் ஆயி பட்டணத்தை எங்களால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் ஒரு சாபத்தீடானதை யார் என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போது அங்கே வேதம் சொல்லுகிறது 7:18 பாருங்க. 17 இருந்து அவன் வம்சங்களை வரப்பண்ணின போது கேராகியின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின பொழுது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின பொழுது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு என்று ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னினி பிரகாரம் கொள்ளையிலே நேர்த்தியான என்னது ஒரு பாபிலோனிய 21வது வசனம் பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, அப்புறம் 200 வெள்ளி சேக்கல், அப்புறம் 50 சேக்கல் நிறையான பொன் பாதாளம் கண்டு 3 பொருள் தான் எடுத்திருக்கிறான். இந்த பாபிலோனிய சால்வையில் என்னன்னா விக்கிரகம் வரைபடப்பட்டிருக்கும். விக்கிரகம் அதனுடைய டிசைன். அதனால நமக்கு விக்கிரகம் உள்ள வரக்கூடாது. 2வது வெள்ளியும் பொண்ணு யாருக்கு சொந்தம்னா கர்த்தருக்கு சொந்தமானது, அதை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி இருந்தும் கூட
அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒழிச்சு ஒருத்தன் தான் தப்பு. அது யார் செய்ததுன்னா யூதா கோத்திரத்துக்காரன் செய்தது. யாரு? யூதா கோத்திரக்காரன். கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்குரியதை கொள்ளையடிச்சு வெள்ளியை வச்சிருந்தான்னா, பொண்ணை வச்சிருந்தான்னா, விக்கிரகாராதனை வச்சிருந்தான்னா, கர்த்தர் என்ன பண்ணுவான்னா யுத்தத்துல என்ன கொடுக்க மாட்டாரு? ஜெயம் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நீங்க அந்த தொடர்புடைய அதிகாரங்களை நீங்க வீட்டில் நீங்க வாசிங்க. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 116 சங்கீதம் 13வது வசனம். 116 சங்கீதம் 113வது வசனம். ஆமா, நீங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வெள்ளி பாத்திரம் கிடையாது, பொற்பாத்திரம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்ன பாத்திரம் சொல்லுங்க? நான் ரட்சிப்பின் பாத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க தைரியமா. கை. ஆமா, ரட்சிப்பின் பாத்திரம். அப்ப தேவனுடைய பார்வையில பொற்பாத்திரத்தை காட்டிலும், தேவனுடைய பார்வையில வெள்ளி பாத்திரத்தை காட்டிலும் நீங்க யாருன்னா விலையேற பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்ம உலகத்துல ஒருவேளை அம்பானியா இல்லாமல் இருக்கலாம், அதானியா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை என்ன ஏலான் மஸ்க், அவன் தான் உலக பணக்காரன். எலான் மஸ்கா, அவன் தான் உலக பணக்காரனா இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவன் ஒண்ணும் இல்லாதவன். அடுத்த சாப்டர் வரும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தனும் ஒரு காலத்துல கிரிக்கெட் கடவுள்னு சொன்னாங்க ஒருத்தனை. ஆமா, அப்புறம் அவன் அவன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அவனால ஓடவும் முடியாது, ஆடவும் முடியாது. அதுக்கடுத்து டோனி ஆண்டவன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து கிரிக்கெட்ல எவன்னே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி. ஆமா, என்னைக்கு அவன் வேற என்ன அமித்ஷாவுடைய மகன் வந்தானா அன்னைக்கே கிரிக்கெட் ஒண்ணும் இல்லாம போச்சு. ஒரு அல்லையா சொல்லலாம். பாஸ்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லல, படிக்கிறது தான், தெரிஞ்சுக்கிறது தான். இல்லையா, கத்த நல்லவன். அப்ப நாம யார் அப்படின்னா வெள்ளி பாத்திரங்களை விட, தங்க பாத்திரங்களை விட, அல்லையா, விலை உயர்ந்த சால்வை விட நீங்க யார் அப்படின்னா ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறார். நீங்க எப்பவுமே நினைச்சுக்கணும், என் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஏன்னா இந்த தங்கம் ஒரு அளவுக்கு தான். இப்போ அதனுடைய டெம்பரேச்சரை வச்சு தான். இப்போ இரும்பு பாருங்க, அவ்வளவு இருந்தா கூட லேசா சூடு பண்ணோன்னு அது உருகிடும். கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிடும் சில நேரத்தில். அதே மாதிரி வெண்கலம் ஒரு டெம்பரேச்சர்ல உருகிடும். அதே மாதிரி தங்கம் ஒரு டெம்பரேச்சர்ல உருகிடும். வெள்ளி ஒரு டெம்பரேச்சர்ல உருகிடும். ஆனா நீங்களும் நானும் எந்த டெம்பரேச்சர் வச்சாலும் ஒழுங்க மாட்டோம். எத்தனை பேர் ஆவே சொல்லுகிறீங்க? கொண்டு போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க கொண்டு போய் போட்டாங்க? 7 மடங்கு சூடாக்குனா அந்த தீயில கொண்டு போய் போட்டாங்க. அவன் எரிஞ்சானா? அவனுடைய முடி கூட கருகல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப நீங்க யாருன்னா விலை உயர்ந்த பாத்திரம். விலை உயர்ந்த பாத்திரம். உங்களை ஆண்டவர் ரட்சிப்பின் பாத்திரம், சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா உங்களை விலை உயர்ந்த பாத்திரமாக மாத்துகிறார். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். முற்றுகை போட்டான். ஆமா, அங்க பாருங்க, எல்லாமே தங்க பாத்திரங்கள். தேவனுடைய ஆலயத்துல எல்லாமே கோல்டுல. என்ன அன்னைக்கு கோல்டு நம்முடைய சாலமோன் ராஜா காலத்துல நமக்கு வீட்டுல எப்படி செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அடுக்கி வச்சிருந்தாங்க. அதனால ஒரு தேவனுடைய ஆலயம் கட்டும் பொழுது ஒரு செங்கலுக்கு இடையில தங்கம், ஒரு செங்கலுக்கு இடையே ஒரு தங்கம், இப்படிதான் வச்சு அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னு சொல்லி. ஆனா சத்துருவுக்கு தங்கத்து மேல எப்படி இருப்பான்? கண்ணா இருப்பான். நீங்க ஒரு பாடி எடுத்துட்டு போனோம்னு வச்சுங்க, டெட் பாடி, இது கூட்டிட்டு போகும்போது சில ஆளுகள்லாம் அந்த மூக்குத்திய கழட்டுறது பெரிய பாடா இருக்கும். ஆமா, அப்ப
அவன் அந்த அவன் இருக்கான, அதுக்கு பேர் என்னது, வெட்டியான். ஆமா. அதை புடுங்கி, அதை புடுங்காம பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டான், போட மாட்டான். அதே மாதிரி சில ஆட்கள்லாம் அந்த நாட்கள்ல தங்க சரிகை. ஆமா, கல்யாணம் ஒருத்தர் 92 வயசு உள்ள ஒருத்தருக்கு அவர் கல்யாண வேட்டி அப்படி வச்சிருந்தார். அவர் எல்லாமே தங்க சரிகை. ஆமா. அப்போ நான் அந்த அடக்கத்துக்கு போயிருந்தேன் நானு. ஆமா, சுடுகாட்டில் எரிக்கிற சுடுகாடு. அப்போ அவங்க எல்லாருமே வசதியான பார்ட்டி. அதனால அவங்க சொன்னாங்க, அவருக்கு காலகாலமா வாழ்ந்தவர் 92 வயசு. இந்த சரிகையோட சேர்த்தே அரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு போராட்டம் பெசன்ட் நகர்ல. அப்ப நான் என்னடா போனா தள்ளிட்டு வந்துடணுமே, இவனு ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரே தகராறு நடக்குது. தகராறு நடக்குதுன்னா எட்டியான்னு சொல்றான், ஏங்க நாங்கள் இதை கொண்டு போய் காசு கொடுத்தா ஏதோ ரூபா என்ன பண்ணிக்கும் வச்சுக்குவோம், நாங்கள் வேணா அதுக்கு பதிலாக ஒரு காடா துணி எடுத்து கொடுக்குறோம், ஒரு காஸ்ட்லியான வெள்ளை வேட்டி எடுத்து கொடுக்குறோம், அதை சுற்றி அதை என்ன பண்ணிடலாம், எரிச்சிடலாம். இல்லை, அவங்க பாடியோட ஓனர் என்ன சொல்கிறாங்க, அவர் வாழ்ந்தவர் சரிகையோடு தான் அரிக்கணும். கடைசியில் நான் போய், ஏப்பா ஏன் காசை கரியாக்குற, விடு, அவனுக்கு ஆசைப்படி கொடுத்து விடு, ஒரு சந்தோஷம்தான். அவங்க சும்மா சொன்னவங்க ஆத்துமா பரலோகம் போகும் அப்படின்னு. அது போக போகிறதில்லை எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, இதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சானுன்னு சொன்னால், சிநேகிதர் அந்த அதை என்ன சொல்லுங்க, சினேயார் தேசத்துள்ள தன்னுடைய தேவனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் வச்சாங்க. அப்படியே இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3. ஆமா, நேபுகாத்நேச்சர் அந்த பாத்திரங்களை எடுத்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு வந்து அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். அது அங்கேயே இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பெல்சாத்சார் என்ன பண்ணாருன்னா, அவரும் அவருடைய மந்திரிமார்களும் அவருடைய வைப்பாட்டிகளும் என்ன பண்ணாங்கன்னா, சாதாரண பாத்திரத்தில் குடிச்சாங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு தடை இல்லாமல் எவ்வளவு வேணாலும் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தார் ராஜா. அதனால எல்லாரும் என்னென்ன பாத்திரம் இருக்குதோ அந்த பாத்திரத்தை குடிச்சாங்க. அடுத்து அவருக்கு பெல்சாத்சாருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தில் குடிக்கணும். எந்த பாத்திரத்தில்? தேவனுடைய ஆலயத்தில். சிநேயர் அந்த கோயிலில் இருக்கிற அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுங்கடா, எடுத்துருவாங்க. நாம இந்த பாத்திரம் எதுக்கு தேவையில்லாமல் வெள்ளி பாத்திரம், தேவையில்லாமல் தங்க பாத்திரம் அந்த கோயிலில் போய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மகிமை நேபுகாத்நேச்சருக்கு தெரியும். அதனுடைய மகிமை அடுத்த ஒரு ராஜா அவருக்கு கூட தெரியும். தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களிலும் தங்க பாத்திரங்களிலும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவன் யாருன்னா 5ஆம் தலைமுறை, 5 தலைமுறை தாண்டி அவன் குடிக்கிறான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு சுவரில் ஒரு கையுறுப்பு மட்டும் வருது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், என்ன உறுப்பு வருது? சாதாரண பாத்திரத்தில் குடிக்க வரைக்கும் ஆண்டவருக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் விலையேற பெற்ற தேவனுடைய ஆலயத்திலே வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் குடிக்கும் பொழுதுதான் தேவனுக்கு கோபம் வருகிறது. உலக மக்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, உலக மக்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, தேவன் அது நடக்கட்டும், அந்த அக்கிரமத்துக்கு பதிலாக பிரதியுத்தரம் ஏதாவது நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் அதே இது இங்கே உட்கார்ந்துருக்கிற ரட்சிப்பின் பாத்திரங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு, யாருக்காவது போராட்டம் வந்துச்சு, யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். எப்படி அந்த கையிருப்பு அந்த சுவத்திலே எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உப்பாசி, அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் யாருன்னா விலையேற பெற்ற தேவனுடைய பாத்திரங்கள். உங்களுக்கு விரோதமாய் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் 5 இடத்துல அந்த வேத வசனம் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம சும்மா இருந்தா போதும், கர்த்தர் என்ன பண்ணுவார்னா
நமக்காக என்ன பண்ணுவார்னா யுத்தம் செய்வார். அதனால தேவாலயத்துல இருந்த பாத்திரங்களை எடுத்து அவன் விக்கிரக கோயில்ல தான் வச்சிருந்தான். ஆனா பெல்சாத்சார் எழுது என்ன பண்ணினான் என்று சொன்னால், அந்த பாத்திரங்களிலே குடிக்கவும் அவரும் அவருடைய மனைவிமார்களும் அவருடைய வெப்பாட்டிமார்களும் அதுல என்ன பண்ணினார்கள்னா குடித்தார்கள். 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 30, 31 மட்டும் வாசிப்போம். அந்த ராத்திரியில கல்தேரி ராஜாவாய பெல்சார் ஆமா, அன்னைக்கு ராத்திரியே என்னைக்கு குடிச்சானோ அன்னைக்கே எதிராளி வந்து அவனை என்ன பண்ணிட்டான்னா குடிச்சுட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில ராஜ்ய பாரத்தை அவன் என்ன பண்ணினான் கற்றுக்கொண்டான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் கவனித்து அவர் அவர்களுக்காக என்ன பண்ணுவார்னா யுத்தம் பண்ணுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 20 இங்க பாருங்க, இங்க 10 கன்னிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 10 கன்னிகளிலே எல்லாருமே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இந்த ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற அவர்கள் இதோ வந்து விட்டார், ஆண்டவர் வந்துட்டார் 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 அப்படின்னு சொல்லுகிறார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இரவிலே எப்படி திருடன் வருவானோ அப்படித்தான் ஆண்டவர் அந்த இருளின் ஆதிக்கம் இருக்கும் பொழுது, கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, நெருக்கங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த நேரத்தில் வருவார். ஆனால் 10 கன்னிகைகள் இதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கிறது. நாம் அந்த பாத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் அடுத்த காரியத்துக்காக போவோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த எண்ணெய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தீவெட்டியை பொறுத்த அளவுக்கு என்னென்னா இந்த பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த பந்தம், இந்த பந்தத்தில் என்னென்னா கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு ஹோல் இருக்கும். ஹோல் இந்த இது நிறையா எண்ணெய் வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெயை அப்படி சாய்ச்சிக்குவாங்க, அது எரியும். கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு முடிஞ்சோடனே மறுபடியும் வைப்பாங்க. இன்னொரு பந்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொம்போ ஒரு இரும்பு ராடோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா துணியை சுற்றிக்குவாங்க. சுற்றி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா பக்கெட் வச்சுருப்பாங்க. அதில் எண்ணெய் இருக்கும். அந்த பந்தத்தில் ஊற்றி எண்ணெயை ஊற்றி ஊற்றி அந்த எரிய வைப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகல, அதில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகல, பாத்திரம் எடுத்துகிட்டு போகல, எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போகாமல் எப்போவுமே நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா புத்திசாலித்தனமாக அட்வான்ஸாக நாம் எதற்கும் ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் ஆயத்தப்படுத்து. அவர்கள் மாத்திரம் சில ஆட்கள் நான் பரலோகம் போனால் போதும், நான் ஆண்டவரை சந்திச்சா போதும், மற்ற மக்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தா என்ன வராட்டா என்ன அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு இந்த விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, நாம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த 25ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் 25 வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட வியாக்கியானம் இருக்கிறது. ஆமாம், நடுரிஷி அப்படிங்கிறதுக்கு 2ஆம் ஒரு வருகை இருக்கிறது என்று சொல்லி சிலர் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்டு இருக்கிறேன். ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்மையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம கூட இருக்கிறவர்களையும் என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அதுதான் இப்போ பாருங்கள், அவங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லாதவங்க ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பந்தத்தை கொளுத்தினோடனே பந்தம் என்ன பண்ணல, எரியல. அதனால் அவங்க என்ன பண்ணல, அதுக்காக உள்ள நுழைய முடியல. பாருங்க 7ஆம் வசனம். அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள்
ஆ ஆ அல்லேலூயா. அப்ப நம்மள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு பாத்திரங்களாக ஒரு ஒரு கதை உருவாகுவது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு பாத்திரம், ஒரு நெறைய பாத்திரங்கள் வேணும். இப்ப நம்ம உணவு உண்டு எடுக்கிறோம். அ வ சாதத்துக்கு ஒரு பாத்திரம் வேணும், குழம்புக்கு ஒரு பாத்திரம் வேணும், அ சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வேணும். இப்படி நம்ம வந்து ஒரு குழுவாக ஒரு ஒவ்வொரு பாத்திரமாக இருக்கிறோம். ரச பாத்திரம் திடீர்னு சாப்பாட்டு பாத்திரம் ஆக முடியாது. சாம்பார் பாத்திரம் திடீர்னு பொரியல் பாத்திரம் ஆக முடியாது. நம்ம வீடுகளுக்கு வாங்கும்போது ஒவ்வொன்னையும் நம்ம பர்ப்பஸ் அதே மாதிரி தான் உங்களையும் ஆண்டவர், என்னையும் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 9:15. ஆ ஆ ஆமா. என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ள பாத்திரம். ஒருத்தர் அப்போஸ்தலரா தெரிந்தெடுத்திருப்பாரு, ஒருத்தரை தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்திருப்பாரு, ஒருத்தர் மெய்ப்பனா தெரிந்தெடுத்திருப்பாரு, ஒருத்தரை சுவிசேஷகனா செய்திருப்பாரு. நிறைய பேர் என்னன்னா, அவங்க ஊழியத்தை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஊழியம் ஏதாவது செய்யலாம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று செய்துட்டு கிடப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறது இல்லைன்னா, அங்கீகாரம் பண்ணுகிறது இல்லை. அவர் என்ன ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ, அங்கே நாம் கல்யாண வீட்டில் பார்க்குறோம், ஒருத்தன் தண்ணி ஊற்ற சொல்கிறான், இன்னொருத்தன் பந்தி பரிமாறுறான். இப்போ பந்தி பரிமாற வேண்டவன் என்ன பண்ணணும்? பந்தி பரிமாறணும். தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டியவன் தண்ணி ஊற்றணும். இப்படி குழப்பமான வேலைகளை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆகவே நாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாத்திரங்களாக இருக்கிறோம். மத்த எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவனிங்க, இந்த திருவிருந்தில் இங்கே பாத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அது நம்ம ஒரு தடவையும் நம்ம தியானிக்கிறோம். இந்த பார்க்கும் பொழுது அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், அது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்பு இந்த பாத்திரம் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, ஜோசப்ட்ட வந்து 2 பேர் தன்னுடைய சொப்பனம். ஜோசப் அப்ப ஜெயிலில் இருக்கிறாரு. அப்படி ஜெயிலில் இருக்கும் பொழுது 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. இந்த சொப்பனம் பார்க்கறது ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் யாருன்னா அந்த ரசம் கொடுக்குறவன். ஒருத்தன் பானபாத்திரக்காரன், சுயம்பாகி ஒருத்தன். இப்போ 2 பேருமே அங்கே வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது 2 பேருமே சொப்பனம் காங்குறாங்க. இதை 2 பேரும் சொப்பனம் காக்கும் பொழுது இந்த பானபாத்திரக்காரன் 3 கூடை இருக்கிறது. அந்த 3 கூடையில் பதார்த்தங்கள் இருக்கிறது. அதை வந்து பட்சிகள் வந்து பட்சித்து எடுத்துகிட்டு போயிடுது. இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு திராட்சை செடி, அதில் ஒரு பழம், பழத்தில் ரசம் புழிஞ்சு கொண்டு போய் பானபாத்திரக்காரன் 3 கொடி, கொடியில் பழங்கள். அப்போ அவன் சொல்கிறான், அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். சாரி, இந்த சுயம்பாகி என்ன பண்ணிட்டான்? 3 நாளில் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இந்த பானபாத்திரக்காரன் என்னவாகிறான்னா, மறுபடியும் போய் எங்கே போய் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறான். அப்போ ஜோசப் சொல்லி அனுப்புகிறாரு, எப்பா நான் ஒரு தப்பும் செய்யலை, ராஜாட்ட சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆக வேதாகமத்தில் ரொம்ப முக்கியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பாத்திரத்தை குறிக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுகிறீங்க? சுயம்பாகி செத்து போயிடறான். பானபாத்திரக்காரன் மறுபடியும் அந்த போஸ்ட்டுக்கு போகிறான். போஸ்ட்டுக்கு போய் அவன் தான் ராஜாட்ட சொல்லி, ராஜாவுக்கு சொப்பனம் வந்த பொழுது சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு யார் வரா? ஜோசப் வரார் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கே பாருங்க, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் என்ன பண்ணுங்கள்? பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி
அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இப்ப அப்பத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லல, அப்பத்தை பத்தி சொல்லல. இயேசுவுடைய சரீரத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப உயிர்த்தெழுந்து வருகிற சரீரம். இந்த உயிர்த்தெழுந்து வருகிற சரீரத்துல அவருடைய மாம்சம் இருக்கிறது, அவருடைய எலும்புகள் இருக்கிறது. ஆனா என்ன மட்டும் இல்ல, ரத்தம் ஒரு சொட்டு கூட இல்லை. அதனால விழாவில் குத்தி பார்த்த உடனே ரத்தமும் நீர் வருகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்து வரும் பொழுது தோமா சொல்றாரு, அவருடைய விழாவில் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொல்லி. இப்போ விழாவில் கையை போடுகிற அளவுக்கு அவருடைய எலும்புகள் இருந்தது, அவருடைய மாம்சம் இருந்தது. அவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நீங்க ஒரு ஆவிக்கு என்ன இருக்காது, மாம்சமும் ரத்தமும் இருக்காது, நீங்க என்னை தொட்டு பாருங்க. அப்போ இந்த பாத்திரம் என்று சொல்லுவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய. எனக்கு நேரம் கம்மியா இருக்கனால அதை வளர்க்கறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாளைக்கு திருவிருந்து அன்னைக்கு நான் அதை உங்களுக்கு வளர்க்குறேன் நான். அப்போ இந்த ரத்தத்தினால் ஆகிய என்னது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த பாத்திரத்துல பங்கு பெறுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமா இருக்கணும். இந்த பாத்திரத்துல எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 11வது வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவிட விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்திகரியுங்கள். ஆகவே திருவிருந்தில் எடுக்கப்படுகிற பங்கு பாத்திரத்தில். ஆமாம், நம்ம சரி முதல்ல இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் கொடுக்கும் பொழுது நம்ம எவர் சில்வர் ஸ்டீல் அதில் தான் நம்ம அந்த பாத்திரம் ஒன்று வாங்கி அதில் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அதுக்கு முன்னே வேறு பாத்திரத்தில் கொடுத்துட்டு இருந்தோம், எல்லாருமே வாய் வச்சு குடிக்கிற அளவுக்கு இருந்ததுனால எல்லாத்துக்கும் அப்படி கொடுத்தோம். 2வது தடவை கொடுக்கும்போது சட்டம் வந்தது, ஏன்னா என்ன பண்ணக்கூடாது, அதனால மற்ற இடங்கள் எல்லாம் என்ன எப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சின்ன கப்பு, அதுக்குன்னு இந்த டீ தூக்கிட்டு வர்ற மாதிரி இப்போ விற்கிது, அதை நாம் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் கொடுத்தோம். ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஒரு சகோதரி மூலமாக ஏவி நமக்கு வெள்ளி டம்ளர், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், என்ன குறைஞ்சா போக போகுது அல்லேலூயா சொன்ன ஒன்றும். ஆமாம், அதுக்கு முன்னே அந்த டம்ளரில் கொடுக்க வரைக்கும் எனக்கு யார் ஒரு சாரியிலையோ இல்லை பேண்ட் ஷர்ட்லேயோ ஊற்றிடுவேன், வெயிட்டாக இருக்கும் அது. அதனால் அப்படி அண்ணாக்க கொடுக்கும் பொழுது யார் மேலேயாவது சிந்திடும், எப்படியாவது சிந்திடும். அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 தடவை என்னமோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கடுத்து ஒரு வெள்ளி டம்ளர் கிடைச்சி நான் அப்புறம் ஒரு வெள்ளி பாத்திரம் வாங்கிடலாம்னு சொல்லி 40,000 ரூபா சொன்னாங்க, வெள்ளி பாத்திரம், அந்த அப்பம் வைக்கிறதுக்கான பாத்திரம். சரி, இப்போதைக்கு பட்ஜெட் சரியில்லை, அதனால் அதை வாங்க முடியல. ஆனால் கிருபையாய் ஒரு வெள்ளி டம்ளர் ஒரு சகோதரி, அவங்க மனசில் ஆண்டவர் என்ன பேசுனான்னு தெரியல. இப்போ நம்ம எதில் கொடுக்குறோம்னு சொன்னால், எதில், வெள்ளி டம்ளரில் உங்களுக்கு திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு அதில் சொல்லுங்கள் நல்லவர். அப்போ அது என்னென்னா வெயிட்லெஸ், என்னது வெயிட்லெஸ்ஸு, நம்ம சிந்துறதில்ல, நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்க, சுமக்கிறவர்களே நீங்கள் அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இல்லையா, உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரியுங்கள். அப்போ பாத்திரத்தை சுமக்கிறவங்க ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், கொடுக்குற ஆளும் பரிசுத்தமாக இருக்கணும், வாங்குகிற ஆளும் என்ன பண்ணனா சுத்தமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 26:39 மத்தேயு 26. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்ப பாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது, அதாவது ஒரு பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு கூட்டு ஜெபம் ரொம்ப முக்கியம், குழு ஜெபம் ரொம்ப முக்கியம்.
ஒரு பெரிய ஒரு கேன்சர் வியாதி, இல்ல ஒரு டிபி வியாதி, இல்லை இப்பேற்பட்ட ஒரு கடினமான காரியம் என்று சொன்னால் குழு ஜெபம் ரொம்ப முக்கியம். என்ன ஜெபம்? குழு ஜெபம். அந்த குழு ஜெபம் கூட ஒருவேளை 4 பேரோ 5 பேரோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். இங்க கெத்செமனே தோட்டத்துக்கு இந்த குழு ஜெபத்துக்கு தான் கூட்டிட்டு போறார். உங்க ஜெப அறையில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் கூட வெற்றி பெறாது. இப்ப அங்க போன உடனே இவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து என்ன ஒரு பெரிய பாதரம், இயேசுவினுடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல சுமத்தியாச்சு. வேதம் சொல்லுகிறது அவர் பாவமானார். என்ன பண்ணாரு? பாவமானார். அவருடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல், நம்ம பாவம், நம்முடைய மூதாதையருடைய பாவம், எல்லாருடைய பாவத்தை சுமந்ததுனால அவர் சொன்னாரு, என்னால இதை என்ன பண்ண முடியல, சுமக்க முடியாத ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஆனா பக்கத்துல ஒரு 12 பேரையும் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய், எப்பா சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குட்படாது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு அது சாயங்காலம் நைட் ஜெபமா இருந்தா பரவாயில்ல, ஏதோ நைட் ஜெபத்துல தூக்கம் வருதுன்னு சொல்லலாம். இது எப்போ எந்த வேலை? அது நாங்களும் அதுக்கு தான் இரவு ஜெபத்துக்கு வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் வரமாட்டேங்கிறீங்க. ஆனால் வீட்டில் இருந்தாவது ஒரு இரவில் வாரத்தில் ஒரு நாள் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொஞ்சம் முகத்தை கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூங்கிட்டு எழும்பி ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிக்கிறதை நீங்களே காண்பீர்கள். போராடிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனையில் போராடுறீங்க, கஷ்டத்தில் போராடுறீங்க, கண்ணீரில் போராடுறீங்க. ஆனால் ஒரு மணி நேரம் போராடி பாருங்களேன். ஏசு போராடினார். அந்த உடனே சொல்றார். அதுக்கு அடுத்து பாருங்க 40. பின்பு அவர் சீஷரிடத்துல வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரம் என்னோடு கூட கேளுங்களேன், பக்கத்துல கேளுங்க, 1 மணி நேரமாவது விழித்திருக்க. எப்படி ஆனாலும் 12 மணி வரைக்கும் நம்ம தூங்குறது இல்லை. டிவி பார்த்துக்கிட்டு, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு, 10 மணிக்கு தான் சோத்து புச்சொட்டியவே திறக்கிறான். ஆமாம். அப்புறம் ஒரு 12 மணிலேருந்து 1 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். பக்கத்துல சொல்லி பாருங்க. ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லையா? அது சொல்றார் பாருங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி ஜெபம் பண்ணலாம்னு தெரியல, இன்னைக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு ஒத்து வராது, கோஆப்ரேட் பண்ணாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நான் வாரத்துல 2 நாள் ஜெபம் பண்றேன். எதுக்காக? உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். சாரி, மாசத்துல 2 நாள் ஜெபம் பண்றேன். செகண்டு வியாழனும் ஒரு 3வது வெள்ளி நாங்க ஜெபம் பண்றோம். கர்த்தர் குழு ஜெபம் தான். இந்த குழு ஜெபம் ரொம்ப முக்கியமானது. குடும்பமா சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பதான் புள்ள பேண்டு வைக்கும், அங்க போடு இது போடு ஏதாவது ஒன்று, அது ஜெபம் அவ்வளவுதான், குடும்ப ஜெபம். ஆனா நீங்க குழு ஜெபம், இயேசுவோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைங்க, ஒரு பேதுரு இல்லைங்க, ஒரு யோவான் இல்லைங்க. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தான். அவனும் கொரட்டை விட்டு தூங்குறான். உன்னை பார்த்தாரு, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனியே போய் அவர் முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னு தான் 42வது வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரமும் போய், பிதாவே, சொல்லுங்க, பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்க மாட்டாது சொல்றாரு. வேற வழியே இல்லை. ஏன்னா இவனுக்கு ஜெபம் பண்ணியிருந்தா, ஜெபம் கேட்டுருந்தா இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஒரு சில வேலைகளை நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாது கூட. ஆண்டவர் நமக்கு தீமையை அவர் என்ன பண்ணுகிறார்னா நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய ஜெபம் கேட்கப்படாதனால அவர் எங்க போக வேண்டியதாயிடுச்சுன்னா, கட்டாயம் சிலுவைக்காக, ரத்தம் சிந்துவதற்காக, அடி வாங்குவதற்காக, அவர் நம்முடைய மரணத்தை மேற்கொள்வதற்கு, அவர் மரணத்தை சந்திப்பதற்காக அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால் அதை இருந்தார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
ஆமா. பாருங்க, இந்த மண் பாத்திரத்தை குறித்து அங்க ஆ, எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் முடிஞ்சா வாசித்து பாருங்க. இந்த மண் பாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கிருபா பாத்திரம் 9, 22, 23 வேதம் சொல்லுகிறது பாருங்க. நம்ம யாரா இருக்கிறோம் என்று சொன்னால் கிருபையின் பாத்திரமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த மண்ணின் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையா? அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தம்முடைய தாம் மகிமைக்காக ஏற்படுத்தினதுமான கிருபா பாத்திரத்தின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தானால் உனக்கு என்ன? இன்னைக்கு யூதர்களை குறித்து அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யூதர்களோடு கூட இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தம் தொடருமானால் கர்த்தருடைய வருகை வந்துட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை சமாதானமாகி அப்படின்னா கர்த்தருடைய வருகையை ஆண்டவர் கிருபையா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம். ஆகவே யூதர் இன்னைக்கு 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தின்படி நாம் இஸ்ரேலுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னா இஸ்ரேலிய தோற்கடிக்கப்படுவார்கள். அப்பொழுது மேசியா இறங்கி வந்துருவாரு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 9:4 அதை மாத்திரமா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 4 பொருள் வைக்கப்பட்டிருந்தது. 1 பொற்பாத்திரத்தினால் செய்த மன்னா, 2வது துளித்த ஆரோனின் எனது துளித்த கோல், 3வது உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகள். அப்ப அந்த மன்னா, வேதவசனமாகிய மன்னா எதிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டது. ஆகவே பொன் எதை காட்டுகிறது என்று சொன்னால் விசுவாசத்தை காட்டுகிறது. வெள்ளி எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரட்சிப்பை காட்டுகிறது. ஆகவே தேவன் கையிலே இருக்கிற நாம் பொற்பாத்திரமா இருக்கிறோம். நாம் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? நாம ரட்சிப்பின் பாத்திரம், கிருபா பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம்.